சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு பகுதியில் உள்ள ஸ்ரீராமர் திருக்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சி அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது. விநாயகா நாட்டியாலயா நிறுவனர் டாக்டர் மீனாட்சி பிரியா ராகவன் அவர்கள் கடந்த 22 ஆண்டுகளாக பாரம்பரிய நாட்டிய கலை வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து வருகிறார். அதேபோல் அன்பு ஃபவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் கலைவாணி வாசுதேவன் அவர்கள் கல்வி மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கணக்குகள் தொடங்கப்பட்டு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் நாட்டியத்தில் சாதனை புரிந்த மாணவ மாணவியர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விநாயகா நாட்டியாலயா நிறுவனர் டாக்டர் மீனாட்சி பிரியா ராகவன், அன்பு ஃபவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் கலைவாணி வாசுதேவன், சின்னத்திரை நடிகையும் கல்வியாளருமான திருமதி மதுவந்தி, வெற்றி ரியல் நிறுவனர் டாக்டர் வேலாயுதம், பழம்பூண்டி ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் ஏழுமலை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சான்றிதழ்களை வழங்கினர். மேலும் செங்கையில் திருவையாறு சத்குரு தியாகராஜர் அவர்களை போற்றும் விதமாக பஞ்ச ரத்ன கீர்த்தனை நிகழ்ச்சி ஷாம் சுந்தர் அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்று மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். திருமதி மதுவந்தி அவர்களுக்கு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்ற பெயரை பெற்ற இவர் குடியரசு தின விழாவிலே சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டிலிருந்து பேரண்யா 7 வயது ஹரிணிஸ்ரீ வெல்லும் தமிழ் பெண்கள் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளையும் மக்கள் பயன்பெறும் வகையிலும் ஆட்சி நடைபெறுகிறது என திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் பல்வேறு திட்டங்களையும் எடுத்து விளக்கமாக கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என உதயசூரியன் சின்னத்திற்காக வாக்குகளை சேகரித்தார்கள். இந்நிகழ்வில் கிளை கழக செயலாளர் சேட்டு மற்றும் ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளர் விக்னேஷ், புத்துக்காடு கிளை கழக செயலாளர் ஸ்ரீதர், வெல்லும் தமிழ் பெண்கள் நிர்வாகிகள் குட்டி, இந்துமதி, வனிதா, கோமலா, கங்கம்மாள், அனிதா, சுரேகா, இந்திரா, வீரம்மாள், முனியம்மாள், சுதா, நிஷா, சரஸ்வதி, வேலாயுதம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். வணக்கம்மா. உங்களுக்கு முதல்வர் இப்போ பைசாலாம் 5000 ரூபாய் கொடுத்தாரு. அது உங்களுக்கு வந்ததுங்களா? மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் தராரு, அது வருதுங்களா? உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வருதுங்களா? படிச்சு முடிச்சுட்டாங்கம்மா. யாரும் லேப்டாப்லாம் கொடுத்தாங்களே. உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு தமிழ்நாடு வெல்லட்டும். நீங்களாம் கொஞ்சம் தொலை போ, இப்படி பின்னாடி வா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. நாங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் இயக்கத்துலேருந்து வரோம்மா. நன்றிம்மா. இந்த ஆண்டில் உங்களுக்கு முதல்வர் கொடுக்குற சலுகையெல்லாம் வந்துருச்சு. தமிழக முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க மாவட்ட செயலாளர் சுந்தர் வழிகாட்டுதல்படி ஒன்றிய செயலாளர் சேகர் முன்னிலையில் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றியம் சின்னிவாக்கம் ஊராட்சியில் வழக்கறிஞர் அன்பு ஏற்பாட்டில் வெல்லும் மகளிர் படை பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். வெல்லும் தமிழ் பெண்கள் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளையும் மக்கள் பயன்பெறும் வகையிலும் ஆட்சி நடைபெறுகிறது. திண்ணை பிரச்சாரத்தில் இந்த தகவல்களை பரிமாறினார்கள். பல்வேறு திட்டங்களையும் எடுத்து விளக்கமாக கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்கு சேகரித்தார்கள். இந்நிகழ்வில் கிளை கழக நிர்வாகிகள் கமலக்கண்ணன், ரமேஷ், உஷாராணி, எழிலரசி, தமிழரசி, ஜானகி, அற்புதம், வனிதா, ரமேஷ், புலி மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். கை காட்டு உதயசூரியன். பயணிக்க விரும்புனீங்க, அதுக்காகத்தான் நாங்கள் விடியல் பயணத்தை தந்தோம்.
உங்க சுதந்திரமான பயணம்தான் உங்களுடைய விடுதலை. என்னோட அன்பான சகோதரியான நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக நாங்க செயல்படுத்துற இது எதுவுமே உங்கள ஒருத்தனா இருப்பேன். உங்களுடைய உரிமைகளுக்காக உறுதியா நிற்பேன். இப்படிக்கு உங்க குடும்பத்துல ஒருத்தனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் கொடியேற்றம் மற்றும் பெயர் பலகை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வீரப்பன் வரவேற்புரையாற்றினார். சிவமூர்த்தி தலைமை வகித்தார். தொடக்க உரையினை ஆசிரியர் பத்மநாபன் வாசித்தார். பெயர் பலகையை பெரியார் மணிகண்டன் அவர்கள் திறந்து வைத்தார். CITU மாவட்ட தலைவர் வர்கீஸ் கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். கட்டுமான தொழிலாளர் சங்க பொருளாளர் ஜோன் பீட்டர் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக TYFI ரஜிதா அவர்கள் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஹரிஷ்குமார் நன்றி தெரிவித்தார். வெல்லட்டும் 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 வானில் செங்கொடி உயரட்டும் வானில் செங்கொடி உயரட்டும் தொழிலாளர் நலம் சிறக்கட்டும் தொழிலாளர் நலம் சிறக்கட்டும் TWFI CITU வெல்லட்டும் 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 தொழிலாளர் ஒற்றுமை வெல்லட்டும் தொழிலாளர் ஒற்றுமை வெல்லட்டும் வெல்லட்டும் சிறக்கட்டும் வெல்லட்டும் சிறக்கட்டும் தொழிலாளர் வாழ்வு சிறக்கட்டும். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெருநகர் திமுக சார்பில் கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியின் அமைப்பாளர் தயா தமிழ்ச்செல்வன் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் பாமர மக்களுக்கு நல்லதோர் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டு கிராமப்புற இளைஞர்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களை நல்வழிப்படுத்தி வருகிறார். அதன் வழியாக நாங்கள் பெருநகர் கிராமத்தில் உள்ள இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டியை நடத்தி பரிசுகளும் வழங்குகின்றோம் என்று அவர் தெரிவித்தார். பாஜக, அமமுக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணையும் விழா சிங்கப்பெருமாள் கோவில் தனியார் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மறைமலை நகர் தெற்கு நகர திமுக செயலாளர் வினோத்குமார் தலைமை வகித்தார். மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் சண்முகம் முன்னிலை வகித்தார். இதில் பாஜக OBC அணி மாநில துணைத் தலைவர் துரை சண்முகம் தலைமையில் செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், திருப்போரூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து பாஜகவை சேர்ந்த 500 பேர் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். இதேபோன்று மறைமலை நகர் நகராட்சி பகுதியைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 200 பேர் அமைச்சர் முன்னிலையில் மறைமலை நகர் தெற்கு நகர செயலாளர் வினோத்குமார் தலைமையில் தங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து அமைச்சர் திமுகவில் இணைத்துக் கொண்டார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு MLA வரலட்சுமி, மதுசூதனன், முன்னாள் MLA மூர்த்தி, காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் KP ராஜன், தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம், கூடுவாஞ்சேரி நகர செயலாளர் MKG கார்த்திக் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். எல்லாருக்கும்
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த இல்லலூர் ஊராட்சி பெரியார் நகர் பகுதியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு திமுக கட்சி நிர்வாகி ராஜா என்கின்ற ஜெயசேகரன் என்பவர் விசிக நிர்வாகி பரந்தாமன் உடன் இணைந்து அப்பகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று புடவை, கட்சி தொண்டு, மிக்சர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். நிகழ்ச்சியில் திமுக கழக நிர்வாகிகள் லோகு, மகாதேவன், சகாதேவன், நடராஜ், லட்சுமிபதி, தீனதயாளன், அஞ்சா, பொன்னம்மாள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் சுபாஷினி, கருணாகரன், அருள்தாஸ், தாமஸ், ராஜ் மற்றும் உள்ளிட்ட பலர் பங்கேற்று அப்பகுதி மக்களுக்கு உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ராஜகோபாலன்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 98வது ஆண்டு விழா மாநில நல்லாசிரியர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் வட்டார கல்வி அலுவலர்கள் உமாராணி வீராசாமி மற்றும் தெற்கு தெரு நாட்டு அமை வெங்கட்ராமன், வடக்கு தெரு நாட்டு அமை ரமேஷ் பாண்டியன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. ஆண்டு விழா நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் ஊமத்துறை வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி கரகாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம் உள்ளிட்ட பாடல்களுக்கு ஆடியதோடு திரைப்பட பாடல்களுக்கும் ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். பல்வேறு வகையான யோகாசனங்களை செய்து காட்டியும் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தார்கள். இந்நிகழ்ச்சியை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து வண்ண வண்ண விளக்குகள், தோரணங்கள் கட்டி ஊர் திருவிழாவை போல் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பேரூராட்சியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. உடையார்பாளையம் பேருந்து நிலையம் அருகிலுள்ள அண்ணா சிலைக்கு தமிழக வெற்றி கழக அரியலூர் மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பொறுப்பாளர்கள் கவிதா, ராஜேந்திரன், சந்திரசேகர், மாவட்ட துணை செயலாளர் ராஜேஷ், ஜெயங்கொண்டம் நகர செயலாளர் தமிழ், கிழக்கு ஒன்றிய செயலாளர் கஜேந்திரன், மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமான விசிலை வாயில் வைத்து ஊதி பேரணியாக சென்றனர். பேரணிக்கு பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் மற்றும் அதன் தலைவர் விஜய் அறிவித்த திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. சென்னை மேற்கு தாம்பரத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் மகளிர் தின விழா கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமையில் உள் விளையாட்டு அரங்கில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக நடிகை ரோகிணி பங்கேற்று மாணவிகளிடம் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் முதல்வர்கள் முனைவர் ராஜா, முனைவர் பழனிக்குமார், மேலாண்மை இயக்குனர் மாறன் உள்ளிட்ட 5000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள்
ஆசிரியர் பெருமக்கள் பங்கேற்றனர். மகளிர் தின விழாவில் பேசிய நடிகை ரோகிணி, பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் பாதுகாப்பு எதிரிலிருந்து வேண்டும் என்று முதலில் நம்மளை வளர்த்தெடுத்த ஆண்களிடம் பேச வேண்டும். நாம் இன்னும் போராட வேண்டியது இருக்கிறது. இந்த தலைமுறையில் சம ஊதியம் கிடைக்கிறதோ, ஒரே வேலையை செய்கிறோம் என்பதோ, ஆனால் மற்றவர்களுக்கு கிடைக்கும் ஊதியம் கிடைக்கிறதா, சம ஊதியம் என்று வருகிறதா, அன்றுதான் நமக்கு உண்மையான மகளிர் தின கொண்டாட்டம் இருக்கு. அந்த ஒளியின் அடையாளமாக நமது பன்னாட்டு மரபில் குத்துவிளக்கை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க பணி செய்து கொண்டிருந்த நேரங்கள் 8 மணியாக குறைப்பதற்காக நடந்த போராட்டம் வெற்றி அடைந்தது. அதற்காக தான் இந்த மகளிர் தினம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த பூலாம்பாடி கிராமத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பெண்களுக்கு புடவை, அறுசுவை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நல்லூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் பூலாம்பாடி அண்ணாதுரை தலைமையில் ஒன்றிய துணை செயலாளர்கள் குணா, அன்புகுமரன் முன்னிலையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளரும் கழுதூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழும தாளாளருமான சி.வே.கா. வெங்கடேசன் பங்கேற்று சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு மற்றும் புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாவட்ட நிர்வாகிகள் ராமு ரகுநாதன், தனசேகர், பொன் அண்ணாதுரை, குரு சரஸ்வதி மற்றும் திரளான கட்சியினர், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். அது நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் தயவுசெய்து எல்லாத்தையும் கொண்டு போய் உட்காருங்க. எல்லாத்துக்கும் யார் லைன் வரீங்க? நாடு முழுவதும் சர்வதேச மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர் ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், மக்கள் சேவகர் லயன் டி தேவசித்தம் தலைமையில் காரணை பகுதியில் நடைபெற்றது. மகளிர் குழு பொறுப்பாளர் தனலட்சுமி வரவேற்புரை வழங்க, மகளிர் குழு பொறுப்பாளர்கள் சரோஜா, சாந்தி, பேபி, சரிதா, மஞ்சுளா, கனகாராணி, சசிகலா ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் சேவாரத்னா, டாக்டர் ஆலை ஜி சிவலிங்கம் கலந்து கொண்டு மகளிரிடையே சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து தையல் பயிற்சி முடித்த 10 பெண்களுக்கு தையல் இயந்திரத்தோடு கூடிய சேலை, பாத்திரம் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கியதுடன் 2000 மகளிருக்கு சேலை பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பெண்களுக்கு விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து தாழம்பூர் ஊராட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் தேவசித்தம் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் ஏற்பாடு செய்து வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. தாழம்பூர் ஊராட்சியில் சிறப்பாக மக்கள் பணியாற்றியதால் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா திருக்கரத்தால் சிறந்த ஊராட்சிக்கான விருதும், அப்போதிருந்த மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி அவர்களின் திருத்தரத்தால் சிறந்த ஊராட்சிக்கான விருதும் தான் பெற்றிருப்பதை நினைவு கூர்ந்து அவர் பேசினார். இத்தனை விருதுகளுக்கும் தாழம்பூர் ஊராட்சியில் உள்ள பெண்கள் தான் முக்கிய காரணம் என்றும் இதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அவர். நல்ல பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு கல்வியிலே ஒரு இன்ஜினியராகவும் ஒரு மெடிக்கலாகவும் நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வரும் என்று உங்களை அன்போடு வேண்டி இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம தலைவர் வீட்டுல டைலரிங் கிளாஸ் நடந்ததில்ல, அப்ப வந்து கத்துக்கிட்டு தேர்ச்சி பெற்று கிளாப் பண்ணுங்கப்பா. தெரியலையா? போட்டோ சரி இந்து வாங்கிட்டீங்களாப்பா? அடுத்த மகளிர் அனைவரும்
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளிட்ட திருக்கோவிலூர் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் நெத்தியடி நாகையன் பங்கேற்று உரையாற்றினார். உடன் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திருக்கோவிலூர் நகர செயலாளர் சுப்பிரமணியன், ஒன்றிய செயலாளர்கள் பழனி, சேகர், சந்தோஷ், பழனிசாமி, தன பால்ராஜ், எம்ஜிஆர் இளைஞரணி மாநில துணை செயலாளர் விநாயகமூர்த்தி, நகரமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் உடனிருந்தார்கள். இந்த நிகழ்வில் பல்வேறு மாற்றுக் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு முன்னிலையில் கழகத்தில் இணைந்தார்கள். இப்படி நடந்ததுனால காவல்படை எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இடஒதுக்கீட்டுல 50% பெண்கள் ஆதரவு கிடைக்கிறாங்க. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்ததும் என் தாய் செங்கல்பட்டு மாவட்டம் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன். இவர் மதுராந்தகம், செய்யூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். மதுராந்தகம், செய்யூர் 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டால் அரசு ஊழியர்களின் ஒத்துழைப்பு, பொதுமக்களின் ஆதரவும் அமோகமாக இருப்பதால் இவர் எளிதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் பரவலாக பார்க்கப்படுகிறது. இவருக்கு தலைமை நிச்சயமாக வாய்ப்பு வழங்கும் என பெரும்பாலான பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் துளசிங்க முதலியார் தெருவில் நேற்று ஒரு வீட்டில் 2 வாலிபர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நள்ளிரவு நேரத்தில் அங்கு வந்த மர்ம கும்பல் ஒன்று கண் இமைக்கும் நேரத்தில் அவர்கள் இருவரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார்கள். இதுகுறித்து பல்லாவரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இறந்த இருவரின் உடலை மீட்டு அதனை பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் 6 என்கின்ற ஆறுமுகம் வயது 20 மற்றும் சந்தோஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் கடந்த ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் பகுதியில் திமுக பிரமுகர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இந்த 6 என்கின்ற ஆறுமுகத்திற்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அந்த கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த இருவரும் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது வேறு ஏதோனும் காரணம் இருக்குமா என்கின்ற காரணத்தில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இரட்டை கொலை சம்பவம் பல்லாவரம் பகுதியில் பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திமுக மயிலம் மத்திய ஒன்றியம் வீடூர் கிராமத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கிளை பிரதிநிதி மணி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்போடு கூடிய அன்னதானம் ஒன்றிய கழக செயலாளர் செழியன் அவர்களின் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீடூர் ரவி உள்ளிட்ட மயிலம் மத்திய ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பெரும் திரளாக பங்கேற்றார்கள். தமிழ்நாடு
பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் மேல்மாத்தூர் வருவாய் கிராமத்தில் நிலம் தோண்டிய போது பித்தளையில் ஆன பெருமாள் சிலை உள்ளிட்ட பூஜை பொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. மேலமாத்தூர் வருவாய் கிராமம் மருதையன் கோவில் நெடுஞ்சாலை அருகே புல எண் 520/27 உள்ள 0.16 ஏக்கர்ஸ் நிலம் சேகர் மகன் பாலச்சந்தர் என்பவரின் பெயரில் கூட்டு பட்டாவாக உள்ளது. இந்நிலையில் அந்த நிலத்தில் வீடு கட்டும் பணிக்காக பில்லர் அமைப்பதற்காக குழி தோண்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது தரையில் சுமார் 5 அடி ஆழத்தில் தோண்டிய போது சுமார் 2 அடி உயரமுள்ள பித்தளை பெருமாள் சிலை, தூபக்கால் மற்றும் மணி போன்ற பூஜை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்த ஆலத்தூர் வட்டாட்சியர் கவிதா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் கண்டெடுக்கப்பட்ட சிலை மற்றும் பூஜை பொருட்களை அதிகாரிகள் கைப்பற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். பின்னர் அவை பாலச்சந்திரிடமிருந்து பெறப்பட்டு ஆலத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து சிலையை பார்வையிட்டு வழிபாடு செய்கிறார்கள். இந்திய ஜனநாயக கட்சியின் குன்னம் சட்டமன்ற தொகுதி செயல்வர்கள் கூட்டம் குன்னம் அருகே உள்ள அந்தூர் பகுதியில் நடைபெற்றது. கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர், மாநில தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்று பேசினர். அப்போது பேசிய பாரிவேந்தர், தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் பெருகிவிட்டது. பொதுமக்கள் எதற்காக சென்றாலும் லஞ்சம் கேட்கிறார்கள். சொந்த கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு பதவி கொடுப்பதற்கு திமுகவினர் லஞ்சம் பெறுகிறார்கள். இது மட்டுமன்றி அரசின் உயர் பதவிகளுக்கு பல கோடி ரூபாய் லஞ்சம் பெறுவதோடு இந்த பணம் முழுவதும் அந்த கட்சியின் தலைமைக்கு செல்கிறது. இதனை அவர்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறார்கள். மக்களின் வரிப்பணத்தில் அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள். நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் போதும் என்று கூறி அவர்களுக்கே வாக்களித்து தொடர்ந்து வெற்றி பெறச் செய்கிறீர்கள். வேறு மாநிலத்தைச் சேர்ந்த திமுக தலைவர்கள் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பாடுபடுவதாக சொல்லி பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய கட்சியின் மாநில தலைவர் ரவி பச்சமுத்து, இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து கலந்தாய்வு கூட்டத்தை ஆரம்பித்து விட்டோம். எல்லா மாவட்டங்களுக்கும் செல்ல இருக்கிறோம். இன்று 2 குன்னம் மற்றும் திருக்கோவிலூர் தொகுதியில் இன்றைக்கு கூட்டம் நடத்துகிறோம். இதன் மூலமாக கட்சி தேர்தல் பிரச்சாரத்தை நிறுவனர் பச்சமுத்து தொடங்கியிருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் நாம் 7 தொகுதிகள் கேட்டிருக்கிறோம். எல்லாம் கலந்துரையாடலில் இருக்கிறது. கூட்டணி முடிவு செய்து பிரதமர் வந்துவிட்டு போனதற்கு பிறகுதான் அறிவிப்பார்கள் என்று நினைக்கின்றேன். உறுதியாக தனி சின்னத்திலே போட்டியிடுவோம். இலவசம் என்று இப்ப எல்லாரும் வராங்க. வந்துட்டு வேற வழி இல்லாம அது காப்பி அடிக்கின்ற சூழ்நிலை வருது. அதை தவிர்த்தா நல்லது. ஏனென்றால் அரசு இந்த ஃபண்ட் எல்லாம் இருந்ததுதானே. ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கலாம், வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், மருத்துவமனை உருவாக்கலாம். அதற்காக நான் இல்லாத ஏழை மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டோம்னு சொல்லவில்லை. அவங்களுக்கு எல்லாம் அந்த நிலைமையே இல்லாம பண்றதுதான் ஒரு முயற்சி. ஏன்னா இந்த திராவிட ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளா ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த நிலையில் மக்களுக்கு தேவை என்ன? செல்ஃப் சஃபிஷியன்ட் என்று பார்த்து தன்னிறைவு பெற்ற மக்களாக சுய கௌரவத்தோட வாழணும்னு நாங்க நினைக்கிறோம். அதைத்தான் எங்கள் வேந்தர் சொல்கிறார் என்றார் அவர். ஆயாவுக்கு சத்துருவாக போனா கூட 15 லட்சம் கேட்குறாங்க. பெரிய பதவிக்கு போனீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியுடைய வயசான சொன்னால் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கொள்கை உள்வாங்கி கொல்கத்தா மாநிலத்தில் ஐயா காட்டக்கூடிய வேட்பாளரை நீங்க வெற்றி பெற செய்ய வைப்பீர்கள். நான் வந்து இதை எடுத்தோடனே ஏன்னா இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே மாவட்ட தலைவரை நம்பியோ ஒரு மாநில நிர்வாகி நம்பியோ நீங்க வேலை செய்வீங்க. யாருக்காக நம்ம வேலை செய்கிறோம், யாருக்காக நம்ம பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம்? மக்கள் பணியாளர் ஐயா அவர்களுக்காக தான் நீங்க சொல்றீங்க இல்லையா? ஐயா அவரே சொல்லுவாரு, எனக்காக நீங்க செய்ய வேண்டாம்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிகளில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தை கட்சியின் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மண்டல செயலாளர் செம்மல் தலைமையில் விருதாச்சலம் பாலக்கரையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து விருதாச்சலம் மற்றும் திட்டக்குடி தொகுதியில் பொறுப்பு வகிக்கும் மகளிர் அணியை சார்ந்த மகளிர்களுக்கு நேரில் சென்று மண்டல செயலாளர் செம்மல் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து கௌரவப்படுத்தினார். மகளிர் அணியினர் மண்டல செயலாளர் செம்மல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் பகுதியில் களம் காண்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்ற கொள்கையுடன் கழக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களின் ஆணைப்படி தமிழகம் முழுவதும் கொடியேற்றும் விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கூவத்தூர் முருகேசன் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஏழுமலை, கன்னியப்பன், டாக்டர் அருள்பதி, ராஜேஷ் ஆகியோர் முன்னிலையில் கொடியேற்ற விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சார் பஸ் நிறுத்துறவா, பஸ்ல கூட எல்லாரும் அரியலூர் மாவட்டம் கீழமை கேளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வினோத். இவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்துள்ளார். இதையடுத்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு ஊராட்சிக்கும் நேரடியாக சென்ற வினோத் அந்த ஊராட்சிகளில் நிலவும் பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்த குறைபாடுகளை கேட்டறிந்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார். இதன் அடிப்படையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க தனது ஆதரவாளர்களுடன் வந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வினோத், கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்ட மற்றும் ஆண்டு வரும் கட்சிகள் மக்களின் அடிப்படை வசதிகளை தீர்க்கப்படவில்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை குறித்து அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் ஒரு கிராமத்திற்கும் சென்று வந்தேன். நான் வழங்கும் மனுக்கள் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறினார். இதையடுத்து வினோத் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 300க்கும் மேற்பட்ட மனுக்களை வழங்கினார்.